முறைகேட்டில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு சற்று முன்னர் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். சற்று முன்னர் அவருடைய முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? மேலும் அவர் யாரோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரு? வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் ஏற்கனவே திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் அவர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வரவில்லை. இந்த விவகாரம் தொடர்பாக அவர் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் வழக்கறிஞருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. நேற்று சென்னை, கரூர் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 41 இடங்களில் டாஸ்மாக் தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனையின் பொழுது சென்னையில் தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியிடம் 4 மணி நேரமா விசாரணையானது நடைபெற்றது. இந்த விசாரணையின் பொழுது அவரிடம் பல்வேறு ஆவணங்கள் எடுத்து சென்றதாகவும் தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் முதல் குற்றம் சாட்டப்பட்ட நபரான செந்தில் பாலாஜி, இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்ட நபராக விசாகன் IAS, அப்பொழுது அவர் மேலாண்மை இயக்குநராக இருந்தார். இது போன்ற 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவானது சற்று நேரத்திற்கு முன்பு நீதிபதி தள்ளுபடி செய்திருக்கிறார். இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மற்றும் மாலை இருவேளை நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய சகோதரர் அசோக்குமார் மட்டும் நேரில் ஆஜராகி கையெழுத்து விட்டு தற்பொழுதுதான் சென்றிருந்தார். இந்த நிலையில் இதுவரை செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஒருவேளை காவல் நிலையத்தில் கையெழுத்திட வரும் பொழுது, அவரை வெளியே செல்லும் பொழுது அதே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்களோ என்ற ஒரு அச்சத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாகவும் அதே போன்று மூத்த வழக்கறிஞர்களிடம் தற்பொழுது அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீதிமன்ற உத்தரவுப்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் இதுவரை ஆஜராகவில்லை. இது தொடர்பாக வழக்கறிஞர் தரப்பிலிருந்து எந்த விதமான விளக்கமும் காவல்துறைக்கு அளிக்கவில்லை என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளும் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒருவேளை கைது நடவடிக்கைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற அச்சத்தில் தான் அவர் இந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வரவில்லை என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே வழக்கறிஞர் தரப்பிலிருந்து ஏதேனும் அவர்கள் தகவல் தெரிவித்தால் மட்டுமே அவர் காவல் நிலையத்திற்கு வந்து கையெழுத்துவாரா அல்லது லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை முடிந்த பிறகுதான் தகவல்கள் வெளிவரும் என வழக்கறிஞர் தரப்பிலிருந்தும் காவல்துறை தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.